இதனைத் தொடர்ந்து 2000 மாடுகளுக்கு பட்டு துணி உடுத்தி அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கோபூஜா முழுவதுல ஐஸ்வர்யம், ஆனந்தம், மகிழ்ச்சி இருக்கும் வரைக்குமான வாழும் காலத்துக்குமான ஆற்றல், ஆரோக்கியம், ஸ்திரீ புருஷ அந்யோன்யம், ஆயுள் ஆரோக்கியத்துக்காக இந்த பிரார்த்தனையோட இந்த நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தேவதா ஸ்வரூபமான தேவதையை திருப்திப்படுத்துறதுக்காக அதுக்கு ஆகாரத்தை கொடுத்து பெர்ஃபியூம்டா அதுக்கு மகிழ்ச்சி திரவியங்களால் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி இந்த தேவதா ஸ்வரூபமான அது வணங்குறது மூலமா ஆயுள் ஆரோக்கியத்துக்கான பிரார்த்தனையா இந்த கோபூஜை இந்த கோஷாலால மிகச் சிறப்பா எல்லாரும் முன்னிலையும் எல்லாரும் கலந்துக்க மாதிரி இனிதே நடந்து முடிந்தது. இதேபோல சென்னை அமிந்தக்கரை பெரியார் காலனியில் மாட்டுப் பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மாடுகளை குளிப்பாட்டி பூஜை செய்த மக்கள் மாடுகளுக்கு பொங்கல், கரும்பு, பழம் போன்றவற்றை கொடுத்தனர். மேலும் வீதிகளில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். இதேபோல சேலம் மாவட்டம் குருப்பம்பட்டியில் விவசாயிகள் கால்நடைகளை குளிப்பாட்டி அவற்றுக்கு அலங்காரம் செய்து பூஜைகள் செய்தும் பொங்கல் இட்டும் வழிபட்டனர். பின்னர் கால்நடைகளை வயல்வெளிகளில் ஓடவிட்டு மகிழ்ந்தனர்.